பல கோடி ரூபாய் மோசடி வழக்கில் கைதாகியிருக்கும் மதனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், மதன போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்ததன் காரணம் என்ன? மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மதனை போலீஸ் காவலில் எடுப்பதற்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அழைத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மதன் 11வது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். 10 நாட்கள் காவல் கேட்டு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு மீதான விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்ட மதனிடம் பல்வேறு கோணங்களில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் மதன் பல தகவல்களை தெரிவித்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமறைவாகியிருந்த 189 நாட்களும் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் மதன் என்ற தகவலையும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 மாநிலங்களில் காரிலேயே சுற்றி போலீசாருக்கு தெரியாமல் செல்போனும் பயன்படுத்தாமல் வாட்ஸ்அப் மூலமாக தனக்கு வேண்டப்பட்டவர்களிடம் அவர் பேசி வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரிஷிகேஷில் இவர் சொந்தமாக அவரது நண்பர் பெயரில் ஒரு ஆசிரமம் வாங்கியிருப்பதாகவும் விசாரணையை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உத்தரகாண்ட் மாநிலம் ரூர்க்கி பகுதியிலும் இவரது நண்பர் பெயரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடை விலைக்கு வாங்கியிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தலைமறைவாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் இவர் சொகுசு வாழ்க்கையில் இருந்திருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது பற்றி பல்வேறு தகவல்களையும் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்ட விசாரணைக்காகத்தான் இவர் 10 நாட்கள் காவலில் எடுப்பதற்கான திட்டம் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மணிப்பூரில் இவர் பதுங்கி இருப்பது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்து தனிப்படை போலீசார் அங்கு சென்றிருக்கிறார்கள். காவல்துறை தன்னை நெருங்குவதை தெரிந்து கொண்டு உடனடியாக மணிப்பூரில் இருந்து திருப்பூர் அவர் விரைந்திருக்கிறார். திருப்பூர் வந்து சேர்ந்ததை கண்டறிந்து காவல்துறையினர் உடனடியாக அங்கு சென்று மதனை கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மதன் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அவர் நண்பர்கள் பல்வேறு உதவிகளை செய்திருப்பதும் விசாரணை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உதவி செய்தவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்ற கோணங்களையும் காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியன், தற்போது மதனை போலீசார் தற்போது அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு எந்த மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள்? அவரிடம் எந்தெந்த கோணங்களில் எல்லாம் விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? 179 நாட்கள் மதன் தலைமறைவாக இருந்திருக்கிறார். இந்த 179 நாட்களும் காவல்துறையினருக்கு மதன் பல்வேறு வகையில் நெருக்கடி கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். மதனை தேடுவதற்காக பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கும் மேலாக மத்திய குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் அங்க இருக்கக்கூடிய, அதாவது மணிப்பூர், அதே போல உத்தரப்பிரதேசம், ரிஷிகேஷ், ரூர்க்கி, திருவனந்தபுரம் என பல்வேறு மாநிலங்களில் முகாமிட்டு அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் மதன் பிடிபடவில்லை. இந்த நிலையில் வாட்ஸ்அப் மூலமாகத்தான் அவர் பல்வேறு நண்பர்களோடு பேசியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதை வைத்துதான் காவல்துறையினர் அவரை பிடிப்பதற்கான இறுதிக்கட்ட வியூகத்தை வகுத்தார்கள். அதில் அவர் சிக்கினார். அது மட்டுமல்லாமல் அவர் திருப்பூரில் பிடிபட்டவுடன் அவருடைய பெண் தோழியான வர்ஷா வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய செல்போன், லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைப்பற்றியிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கும் மேலாக வர்ஷா வீட்டில் மதன் தங்கியிருந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் எந்த வகையில் வர்ஷா மதனுக்கு உதவி இருக்கிறார், அதே போல இவரது நண்பரான ரிஷிகேஷ் பகுதியை சேர்ந்த சச்சின் என்பவர் பெயரில் தான் ஆசிரமம் வாங்கியிருக்கிறார் ரிஷிகேஷில். எனவே அவர் எந்த வகையில் இவர் உதவி இருக்கிறார், அது மட்டுமல்லாமல் இவரது ஆந்திரா நண்பரான சேகர் என்பவர் பெயரும் இவர் இடம் வாங்கியிருக்கிறார். எனவே அவர் எந்த வகையில் உதவி இருக்கிறார் என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்துவதற்காகத்தான் இந்த 10 நாள் காவல் எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த 10 நாட்கள் காவல் கிடைத்தால் உடனடியாக பிற மாநிலங்களுக்கு, அதாவது இவர் தலைமறைவாகியிருந்த நேரத்தில் எந்தெந்த இடங்களில் இடம் வாங்கியிருக்கிறார், சொத்து வாங்கியிருக்கிறார் என்பதை கண்டறியும் நோக்கில் அவரை அந்தந்த பகுதிகளுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கான திட்டங்கள் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், அவருடைய நண்பர் சச்சின் என்பவரை பற்றி நீங்க குறிப்பிட்டீங்க. அந்த சச்சின் என்பவரை தவிர வேறு யார் மேலெல்லாம் காவல்துறையினருக்கு சந்தேகம் இருக்கிறது? அவருடைய நண்பர்களை கைது செய்வதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்து வருகிறது? முதல் கட்டமாக மதனை காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்கான முயற்சியில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இவர்களுடைய
நண்பர்களின் பட்டியலை சேகரிக்கும் முயற்சி இதிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தலைமறைவான உடன் மதனுக்கு உதவி செய்த நண்பர்கள் யார் யார் என்ற பட்டியலை காவல்துறையினர் ஏற்கனவே சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் சச்சின், அதே போல ஆந்திராவை சேர்ந்த சேகர், அதே போல தற்போது திருப்பூரை சேர்ந்த வர்ஷா, இது போல இன்னும் 2 பெண் தோழிகள் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் பற்றிய விவரங்கள் அனைத்தும் காவல்துறையினர் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த நண்பர்கள் என்னென்ன உதவிகள் செய்திருக்கிறார்கள், பண உதவிகள் யார் யார் செய்திருக்கிறார்கள் என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை என்ன எடுக்கலாம் என்பது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், மதன் மீது எந்தெந்த பிரிவுகளில் தற்போது வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது காவல்துறையால, அது பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்கள். மே மாதம் 29ஆம் தேதி தலைமறைவானார் மதன். அதன் பிறகு இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 406, 420 என்ற 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல மருத்துவக் கல்லூரிகளில் இடம் வாங்கி தருவதாக கூறி இவர் மோசடி செய்திருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. 123 பேரிடம் 84 கோடி ரூபாய் வரையிலான பணத்தை இவர் மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த மோசடி தொடர்பான விசாரணை நடத்துவதற்காகத்தான் காவல்துறையினர் அவரை காவலில் எடுப்பதற்கான திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அதற்கான மனு மீதான விசாரணையும் இன்று வர இருக்கிறது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில். அது மட்டுமல்லாமல் அவர் ஜாமீன் மனு மீதான விசாரணையும் இன்றுதான் வருகிறது. அநேகமாக அவருக்கு ஜாமீன் கிடைப்பதில் மிகவும் கிடைப்ப வாய்ப்பு இல்லை என்றுதான் சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் போலீஸ் காவல் முடிந்த பிறகுதான் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. இப்போ இந்த வழக்கின் விசாரணை தொடர்பாக இப்போ அவர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சொத்துக்களை வாங்கியிருந்தார், அதே போல ஆசிரமங்கள் வாங்கியிருந்தார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். வெளி மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கு சென்று விரிவான விசாரணை நடத்தும் திட்டம் ஏதாவது தற்போது இருக்கிறதா காவல்துறைக்கு? கண்டிப்பாக கணேஷ், முதல் கட்டமாக விசாரணை நடத்திய போதுதான் இவருடைய சொத்து விவரங்கள், அதாவது தலைமறைவானவுடன் இவருடைய சொத்து விவரங்கள் சேகரித்து எங்கெங்கே சொகுசு வாழ்க்கை நடத்தியிருக்கிறார், எந்தெந்த பகுதி எந்தெந்த மாநிலங்கள் சென்றிருக்கிறார் என்ற முழுமையான விவரங்களை அக்டோபர் மாதமே காவல்துறையினர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைப்பற்றி வைத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அவரை நெருங்கக்கூடிய சூழ்நிலை வரும்போதுதான் மணிப்பூரில் வைத்து கைது செய்ய திட்டமிட்டார்கள். ஆனால் அதற்குள் அவர் திருப்பூர் தப்பிவிட்டார். எனவே அவர் எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் சென்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், அது மட்டுமல்லாமல் எந்தெந்த பகுதிகளில் இவர் சொத்து வாங்கியிருக்கிறார் என்ற கோணங்களில் விசாரணை நடத்த காவல்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். தேவைப்பட்டால், அதாவது 10 நாட்கள் காவல் கிடைத்தால் அந்தந்த மாநிலங்களுக்கு சென்று அவர் அழைத்து சென்று விசாரணை நடத்த திட்டம் இருப்பதாகத்தான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ்.